ஸ்தோத்திரம். அவரை வரவேற்றவர்களாக வரவேற்றவர்களாக. ஹல்லேலூயா. ஏமில்லோ இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். இயேசுவே ரட்சகர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ரட்சகர். He is Lord, He is Lord. He has risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. One more time. He is Lord. He is Lord. He has risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஆசீர்வதிக்கும்படி வர வேண்டிய எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரும்படி, கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியா பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியா சகோதரன் சார்லஸ் அவர்கள் முன்பாய் வந்து ஜெபிக்க கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இதோ மனுஷன் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு தகப்பனை வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய ஆனந்த ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதர்கள் கண்டிராதவரும் காணப்படாதிருக்கிறமாய் அவருக்கே தகப்பனை கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த காலைவேளை தகப்பனே, இதோ தகப்பனே, இதோ உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் சுபம் பண்ணுகிறோம். ஏனென்றால் தகப்பனே, 2026 வருடங்களுக்கு முன்பாக மடிகள் இருந்த தேவனை தகப்பனை உம்முடைய பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்படுத்தி அவர் மூலமாய் ரத்தம் சிந்த வைத்து எங்களை மீட்டெடுப்பதற்காக தகப்பனே உம்முடைய அன்பை விளங்க பண்ணினதுக்காக அந்த மகா மேலான அன்புக்காக நாங்கள் பாத்திரவான்களாக இருப்பதற்கு எங்களை ஆண்டவர் உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவர் இரக்கத்தினாலும் ரட்சித்து எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி நிறைத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் பிதாவையும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கேட்கவும் ஆண்டவரே எங்களை இறைத்து ஒரு விசை ஆண்டவரே தகப்பனே விருத்த சதனம் பண்ணும்படியாக ஆண்டவரே எங்களை மூளை அறிவினால் உம்முடைய ஆராதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் இறைத்தல் ஆழத்திலிருந்து உம்மை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க எங்கள் மேலும் ஒரு மனிதன் ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். செய்தி வேலைகள் தாசனை மறைத்து தகப்பனே மலையை உடைக்கும் சம்மட்டியை போலும் உடைய வார்த்தைகள் எங்கள் ஆண்டவர் இறைத்தல் ஆழத்தில் பதியக ஆண்டவரை அவரை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபம் பண்ணுகிறோம். தகப்பனே, காணிக்கை குடிக்கும் போது தகப்பனே ஆபியல் காணிக்கை அங்கிருந்த தேவன் ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளை அங்கிருந்து தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபம் பண்ணுகிறோம். பாடல் வேலைகள் தகப்பனே ஒவ்வொரு பாடல் வரிகளும் எங்களுக்கு தீர்க்கதரிசனமான வரிகளாக இருக்கும்படியாக ஆவியானவர் திருவுளம் பற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த ஆராதனை கூடத்தின் மேல் உம்முடைய மகிமினி மேகம் காணப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஆராதிக்கக்கூடாதபடி எங்களிடத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் மீறுதல் இருந்தாலும் கர்த்தரை மன்னித்து தகப்பனே ஏதோ பரிசுத்தத்தோடு ஆராதிக்கங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆவியான அசைவாடும்படியாக நாங்கள் செபம் முடியும். சகினம் மகிமை இந்த அறை முழுவதும் ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிரம்பி காணப்படும் முடியா எங்கள் மீட்பெரும் முனி வரப்பொழியாயதிபதியுமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.
இந்த வருஷத்தினுடைய பாதி நாட்கள் முடிந்தது. 365 நாட்களிலே இன்றைக்கு 151வது நாள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த 150 நாள் நம்மை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தினார், அவருக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. 150 நாட்கள் நம்மை நடத்தினவருக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கொண்டு வருவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி எஸ். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீங்க பாருங்க, ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. நல்ல கை தட்டி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்திடுவேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவரை துதிக்கும் வண்ணமா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு செருபாபேலை பார்த்து விதமாய் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்னால என்னவாக? சமபூமி ஆவாய். ஏன்? அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். அவன் கையில் என்ன இருக்கு? தலைக்கல் இருக்கிறது. ஓ, அவன் இயேசுவை கொண்டு வருகிறான். ஆகவே நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் ஆகும். செருபாபேலின் முன் நிற்கும் பர்வதமே. தலைக்கு மேல நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். சிறைச்சாலையின் நடுவே பவுலை போலவே நான் சொல்லுவோம். சிறைச்சாலையின் நடுவே
மகிழ்ச்சியா இருக்கவங்கள கையா செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். அவர் மாத்திரம் தான் ஆராதனைக்குரியவர். அப்படியே கைகளை உயர்த்தி, உலகத்துல உங்களை தவிர ஆராதிக்க வேறு ஒருவருமே இல்லைப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் நீங்க தான்ப்பா. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் நீங்க தான்ப்பா. நான் முகத்தை பார்க்கிறேன், நீர் இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறீர். உம்முடைய ஜனத்தின் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவர் நீர் தானப்பா. இந்த காலை வேளையிலே ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறீரே. இப்பொழுதே உம்முடைய ஜனத்தின் மேல் உம்முடைய கரத்தை வைங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. யார் யாருடைய இருதயத்தில் என்னென்ன தேவைகள் உண்டோ கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீங்களேப்பா. இயேசுவே நல்மெய்ப்பராய் இருந்து எங்களை நடத்துகிற தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நின்று நம்முடைய தேவாதி தேவன் நம் மத்தியிலே வியாபித்திருக்கிறபடினா, அவருடைய அசைவாடுதல் இங்கே வந்திருக்கிறபடினா, ஒரு தென்றல் இந்த இடத்துல வீசிக்கொண்டிருக்கிறபடினா, ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரம். எல்லாரும் ஆராதித்தவர்களாக சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை சேனைகளின் ராஜாவை நீங்க சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். You are holy. கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லாருடைய நாவு சொல்லட்டும், எல்லாருடைய நாவு சொல்லட்டும். ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிகளில் வாசம் செய்பவர், நம் நடுவில் வந்திருக்கிறவர். ஆராதிங்க. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் எல்லாரும் பெருமைகளும் சேனாவிகளும் ஏராளமான தூதர்களும் இறங்கி வந்திருக்கிறார்கள், இறங்கி வந்திருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. அப்படியே ஆராதித்து ஆராதித்து அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான். Only one God, the God of Jesus, the God of Jesus. வாய்களை திறந்து அப்படியே நீர் ஒருவரே. ஆமென் அப்பா.
சொல்லுங்க. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே, எல்லாரும் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்க நிற்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோமா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். உடைய கரத்தில் முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வானத்தை படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், எங்கள் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உடைய கரத்திலே தருகிறோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம், பேஜ் நம்பர் 1092, 1092ஆம் பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 1092ஆம் பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், 70 ஆண்டு காலங்கள் பாபிலோன்ல தேவ ஜனம், யூதா ஜனம் அடிமையா இருந்த சூழ்நிலைகளில ஆண்டவர் கோரேஸ் என்ற ஒரு மன்னனை எழுப்பி தம்முடைய ஜனத்தை, கிட்டத்தட்ட 90,000 பேர் பாபிலோன்ல இருந்தாங்களாம். அந்த 90,000 பேர்ல ஆண்டவர் கோரேசனுடைய ஆவியை எழுப்பி எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு யூத ஜனங்களா இருக்கிற நீங்கள் இந்த பாபிலோன் மாநகரத்தை விட்டு, இந்த பாபிலோனை விட்டு நீங்க உங்க ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பிச்சார். அப்படி ஆணை பிறப்பித்த உடனே அன்றைக்கு செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இப்படி ஒரு குரூப் அங்கே இருந்தாங்க. யோயாக்கீன் என்ற ஒரு ராஜாவின் நாட்கள்ல நேபுகாத் நேச்சார் எருசலேமை பலமுறை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட 30 முறை எருசலேமுக்கு விரோதமாய் போர் தொடுத்தார்கள். 3 முறை எருசலேமை தீக்கிரையாக்கினார்கள். இப்பொழுது ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆகவே கோரேசை கர்த்தர் எழுப்பி தேவ ஜனத்தை அனுப்புகிறார். அதுல முதல் குரூப் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 586ல செருபாபேல் தலைமையில ஒரு 50,000 பேரை கர்த்தர் எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த எருசலேமுக்கு அனுப்பின இவர்கள் போய் பலிபீடத்தை கட்டி தேவ ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்க. அங்க எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பின் நிமித்தம் 16 வருஷம் தேவாலயத்தை கட்டாம கிடப்புல போட்டாங்க. இப்ப பாபிலோன்ல 70 வருஷம் இருந்ததுனால தங்க சொந்த ஊருக்கு வந்து தங்களுடைய வீடுகள் எல்லாம் பார்த்தா எல்லாம் பாலா கிடக்குது. அதனால அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஆண்டவர் அந்த நாட்களில ஆகாய், சகரியா என்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி தேவ ஜனத்தை பார்த்து கேட்கிறார், எப்பா நீங்க செய்கிறது நியாயமா? தேவ ஆலயம் ஒண்ணும் இல்லாம கிடக்கு, அவன் வீட்டை மச்சு பாவப்பட்ட வீடா கட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கீங்களப்பா அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிறத பாருங்க, நீங்க உங்க வேலையை செய்றீங்க நல்லதுதான்,
அதிகமா விதைக்கிறீங்க, கொஞ்சமா அறுத்துட்டு வர்றீங்க. அப்படி வந்த பணத்தையும் கொண்டு பாக்கெட்ல போட்டா அதெல்லாம் பொத்தலான பையில கீழே கீழே போயிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் இல்லாம இருக்கீங்களே. நீங்க கொஞ்சமாவது உங்களை யோசித்து பாருங்க. உங்க நிலைமையை நீங்க யோசிங்க. நீங்க கடினமா உழைக்கிறது உண்மைதான், ஆனா அந்த உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே, ஏன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அவங்கள சோதிச்சு பார்க்கறாங்க. அப்படி சோதிச்சு பார்த்த அவங்களை பார்த்து ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், செருபாபேலே திடன் கொள், யோசுவாவே திடன் கொள், தேவ ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், நீங்கள் வேலையை நடத்துங்க. அப்ப அவங்க என்னைக்கு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இதை தான் நாம இந்த மாதம் முழுதும் தியானிச்சோம். இப்படி தேவனுடைய வேலையை செய்த ஒரு மனுஷன் தான் செருபாபேல். அந்த செருபாபேலை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? செருபாபேலே, உன்னை நான் முத்திர மோதிரமா வச்சிருக்கிறேன். எப்படி வச்சிருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை முத்திர மோதிரமா வச்சிருக்கிறார். ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. I will make you like a signet ring. ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்காரா? முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் இந்த செருபாபேல்? பாபிலோன் மாநகரத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 531 பாபிலோன்ல பிறந்தவன். தாவீது சாலமோனுடைய ராஜ குடும்பத்தை சார்ந்தவர். அந்த பாபிலோன்லே யூத குலத்துக்கு கவர்னரா இருந்தவர். யோயாக்கின் ராஜாவுடைய பேரன், செயல்தியேலின் குமாரன். இந்த செருபாபேல் என்றால் அதனுடைய அர்த்தம் the seed of Babylon, பாபிலோனுடைய வித்து. இவன் பாபிலோன்ல இருந்தாலுமே பாபிலோன் பழக்க வழக்கங்கள் இவனை தொடவில்லை. இவன் அரண்மனையில வேலை செய்தவன். ஆண்டவர் இந்த செருபாபேலை பார்த்துதான் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்ப நல்லா கவனிச்சுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த செருபாபேலை பார்த்து தான் இப்படி சொல்றாரு, நான் உன்னை எப்படி மாற்ற போறேன்பா? முத்திரை மோதிரமா. இன்றைக்கும் இந்த பேரின்ப விலாஸ் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்குள்ளே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய கையில் இருக்கிற முத்திரை மோதிரமாய் மாற்றப்பட வேண்டும். இதை குறித்து நீங்க உன்னத பாட்டில் வாசித்தா அங்கு சுலேமித்தியால் தன்னுடைய மணவாளனை பார்த்து விதமாய் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். போதும். என்ன சொல்றாரு? மணவாளனை பார்த்து மணவாட்டி ஆகிய சபை சொல்லுது, நீர் உம்முடைய இருதயத்தில் என்ன எப்படி வச்சுக்கங்க? முத்திரையாய் வைத்துக் கொள்ளும். நீர் உம்முடைய புயத்துல என்னை எப்படி வைத்துக் கொள்ளும்? முத்திரையாய் வைத்துக் கொள்ளும். முத்திரை போல என்ன செய்யும்? வைத்துக் கொள்ளும். அப்ப இந்த காலவெளியில இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய கரத்துல முத்திரை மோதிரமாய் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நான் அப்படி மாறணும்னு சொல்றவங்களாம் கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்று. சரி, இப்ப கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ நாம் ஒவ்வொருவரும் அப்படி ஜெபம் பண்ணுவோம். மணவாளனை பார்த்து என்ன உங்க இருதயத்துல ஒரு முத்திரையா என்ன செய்யுங்க? வைத்துக் கொள்ளுங்க. உங்க கையில என்ன எப்படி வச்சுக்கொள்ளுங்க? ஒரு முத்திரையாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். திருப்பி இங்க வாசிக்கிறோம், மோதிரம் எல்லாருக்கும் தெரியும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? சிக்னட் ரிங் அப்படின்னு இருக்கு. முத்திரை மோதிரம். அப்ப முத்திரை மோதிரம் என்றால் என்ன? இது நம்ம அறிய வேண்டிய மிக முக்கியமான காரியம். ராஜாங்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் தங்கள் தேசத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்றால்
அதை என்ன செய்வாங்களாம், தாக்கீத்தா லட்ரா எழுதி அதை ராஜாவிடத்திலே கொண்டு வரும் பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற அந்த ராஜ முத்திரையினால அந்த 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 கடிதத்திற்கு, அந்த லெட்டருக்கு என்ன வைப்பாரு, ஒரு நச்சின்னு ஒரு சீல் வைப்பார். இத மெழுகுல தொட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த சீல் வைப்பார்களாம். அது எந்த விதத்திலும் மாற்றப்பட முடியாது. அது எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது, மாற்றப்பட முடியாத ஒரு முத்திரையாய் அது இருக்கும் என்று நாம் வாசிக்க முடியும். வாசித்தீங்கன்னா சிக்னட் ரிங், a ring that provide evidence of royal authority and ownership like a king sealing legal document with his ring இருக்கு. இது எப்படிப்பட்டதுன்னா, யாராலையும் ராஜா முத்திரை வத்தாச்சுன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாதா, மாற்ற முடியாது. ஏன்னா அந்த ரிங்கு யாருக்கு அதிகாரம் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே அவருடைய கையில் எப்படி வச்சிருக்காராம், முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். இப்ப நீங்க யாரு, ராஜாவுக்கு உரிமையானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ராஜாவுக்கு சொந்தம் அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை அசைச்சு கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப ராஜாவுக்கு சொந்தமான உங்களை அவர் எங்க வச்சிருக்காரு, தான் கையில போட்டிருக்காரு. உங்க ரிங்க நீங்க என்ன செய்வீங்க, தேவையா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் எங்க வச்சிருவியா. நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்லல, நான் போடலையே. நான் ராஜாவின் கையில முத்திரை, நான் ராஜாவின் கையில முத்திரை. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இதை போடுறோம், அதுக்கு தான் போடுறோம். எப்ப தேவைப்படுதோ அப்ப கொண்டு போயிருவோம். அப்ப என்ன செஞ்சிருவோம், கொண்டு போயிருவோம். அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு போட்டுக்கிட்டே அலையிறான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி வித்தியாசமா இருக்கு. சரி போட்டோம். இப்ப ராஜமுத்திரை நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இந்த இந்த முத்திரை என்பது எதை குறிக்கிறது, எதை காட்டுகிறது? ராஜமுத்திரை, the signet ring அப்படின்னா எதை காட்டுகிறது அப்படின்னா, முதலாவது வேதத்தில் வாசி, நான் நிறைய சொல்லிட்டு போறேன், அதிகாரத்தை காட்டுகிறது. அத்தாரிட்டி, the power of authority, அதிகாரத்தை காட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அது எதை காட்டுகிறதால், உரிமையை காட்டுகிறது. எதை காட்டுகிறது, நீ எனக்கு சொந்தம், நான் தான் உன்னுடைய ஓனர் அப்படின்றதுக்கு உரிமையை காட்டுகிறது. மூன்றாவது ராஜ மேன்மையை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுங்க, ராஜ மேன்மையை குறிக்கிறது. நான்காவது சுதந்திரத்திற்கு அடையாளம். எதுக்கு அடையாளம், சுதந்திரத்திற்கு அடையாளம். ஐந்தாவது உடன்படிக்கையின் அடையாளம். என்ன அடையாளம், உடன்படிக்கையின் அடையாளம். அதை தான் கல்யாண வீட்டில் நம்ம பண்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, நீ தான் எனக்கு உரியவா, நான் அவர் தான் எனக்கு உரியவர் அப்படின்றதுக்கு அந்த ரிங்கெல்லாம் பேரெல்லாம் போட்டு மாற்றுவாங்க. வித்தியாசமான ரிங்கெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படி போட்டிருக்கீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. அதை கழட்டப்படாது, அதை என்ன செய்யப்படாது, கழட்டப்படாது. ஆனால் அதுவும் பிரச்சனை வரும்போது எங்கே ஓடிடுது, அப்போ தூக்கி வீசுகிற மாதிரி தானே. ஆண்டவர் எரேமியா புத்தகத்துல எகோனியாவை பத்தி சொல்வாரு, நீ என் கையில முத்திர மோதிரம் தான், ஆனா உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னை நான் கலட்டி போட்டேன்னுவார். தெரியுமா? எரேமியா 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எகோனியாவை பத்தி ஆண்டவர் சொல்லுவார். என் வலது கையின் முத்திர மோதிரமா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் கலற்றி எரிந்து போடுவேன். ஆண்டவர் நம்மளை கையிலிருந்து என்ன செய்யக்கூடாது, கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உங்க கையில நான் முத்திர மோதிரமா, உமக்கு உரிமையா, உம்முடைய சொத்தா நான் இருக்கிறேன்ப்பா, என்ன நீங்க ஒரு நாள் கலட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி போட்டுறக்கூடாது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேவன் கலட்டி போடுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அங்க வாசிக்கிறோம், உறவை காட்டுகிறது. இந்த முத்திர மோதிரம் எதை காட்டுதுங்க? முதலாவது சொன்னேன் அதிகாரம், இரண்டாவது உரிமை, மூணாவது ராஜ மேன்மை, நாலாவது சுதந்திரத்துக்கு அடையாளம், அஞ்சாவது உடன்படிக்கையின் அடையாளம், ஆறாவது உறவை காட்டுகிறது, ஏழாவது புத்திர சுதிகாரம். என்னதுங்க?
புத்திர சுதிகாரம் 8வது அங்கீகாரத்தை காட்டுகிறது. அங்கீகாரத்தை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை என் கையில் எப்படி வச்சிருக்கேன்பா? முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கேன். சரி, வேதத்துல யாரு கையிலெல்லாம் அந்த முத்திரை மோதிரம் இருந்துச்சு, ஆண்டவர் அவங்களை எப்படி வைத்திருந்தார் என்பதை நாம் ஒரு சில காரியங்களை கவனிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய கையில நீங்க முத்திர மோதிரமா கர்த்தர் உங்களை வச்சு என்ன செய்ய போறாரு? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசினா கைகளை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதத்துல பலருடைய கையில இந்த முத்திர மோதிரம் இருந்ததாய் வாசிக்கிறோம். முதலாவது எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இது இருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது ராஜா எப்படி சொல்றாரு? தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனான அமெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்திலே கொடுத்து. இப்ப அகாசுவேர் கையில முத்திர மோதிரம் இருக்கு. அகாசுவேர் யாரு? 127 நாடுகளுடைய ராஜா. அப்ப அந்த ராஜாவின் கையில் இருக்கிற முத்திர மோதிரம். ஹலோ, எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னா கை அசைச்சு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. யார் கையில் இருந்துச்சு? அகாஸ்வேர் ராஜாவின் கையில. இப்போ அந்த 127 நாடுகளில் ஒரு ஸ்பெஷல் குரூப் இருக்கு. யாரு? யூத ஜனம், யெகோவாகிய தேவனை ஆராதிக்கிற ஜனம். இப்ப இந்த ஆராதிக்கிற ஜனத்துக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பி இருக்கிறான். அவன் பேரு ஆமான். இவன் என்ன பண்ணிட்டான்? ராஜாவுக்கு கொஞ்சம் காசை கையில் எடுத்துட்டு போய் இந்த ஜனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யறான். அப்ப ராஜா சொல்றாரு, ஏய், உன் காசு உன் கையில வச்சுக்க, இந்தா என் முத்திரையை கழட்டி தாரேன், இந்த முத்திரையை கழட்டி தாரேன், இதை வச்சுக்க, நீ என்ன வேணாலும் எழுதிட்டு அதுல குத்து, இந்த முத்திரையை நீ என்ன செய்? குத்து, உன் இஷ்டப்படி எல்லாம் செஞ்சுக்க அப்படின்னு. யார்? ராஜா யார்கிட்ட கொடுத்துட்டான்? தேவ பிள்ளைகளுக்கு சத்துருவாய் இருக்கிற ஆமான் கையில கொடுத்துட்டான். இப்ப முத்திரை யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? உங்களுடைய சத்துருக்கள் கையில இருக்கு. உன் சத்துரு கையில முத்திரை இருந்தா உனக்கு எந்த தீங்கு வரும் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப முத்திரை யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? சத்துரு. ஆமான் யாரு? யூத குலத்துக்கு சத்துரு. யூத குலத்துக்கு சத்துரு கையில இருக்கு. இப்ப என்ன பண்ணா இந்த ஆமான்? ஒரு கடிதம் எழுதுனா 127 நாடுகள்ல இருக்கிற தேவ ஜனத்தை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் டோட்டலா வாஷ் அவுட் பண்ணணும், அழிக்கணும். இன்றைக்கும் இந்த காலவெளியில தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை அழிக்கும்படி பிசாசு கையில் என்ன இருக்கு? ஆனா தேவ பிள்ளைகளை அழிக்காதபடிக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு சில நன்மைகளை வைத்திருக்கிறார். என்ன நன்மை? இந்த மொர்தெகாயும் அவனோடு சேர்ந்தவர்களும் ஆமான் முத்திரை போட்டு 127 நாடுகளுக்கும் அனுப்பி இருந்த இந்த செய்தியை கேட்டு அவன் சும்மா இருக்கல. வேதம் சொல்லுது 72 மணி நேரம் அவர்கள் முழங்கால நின்றார்கள். எத்தனை மணி நேரம்? இந்த 5வது மாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பிசாசின் கிரியைகள் எழும்பினாலும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கைகளிலே தந்திருக்கிறார். விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராபா ஷாதா ராபா. இந்த காலவேளையிலே உங்கள் சத்துருக்கள் கையிலே உங்களை அழிக்கும்படி அந்த முத்திரை இருக்கலாம். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம். பார்த்தீங்கன்னா ஆமான் 75 அடி சிலுவையை செஞ்சு வச்சு தேவ ஜனத்தினுடைய தலைமையாயிருக்கிற மொர்தெகாயை தூக்கி போடுவதற்கும் அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். ஒருவேளை கடந்த 5 மாதம் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் வரக்கூடாதபடிக்கு பல தீமையான காரியங்களை செய்யும்படி
தீய ஆலோசனைகளை மனதிலே வைத்து உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள், தேவனோடு உள்ள உறவை நிறுத்தாதிருங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள அந்த சந்திப்பு அது நன்றாய் இருக்கட்டும். மொர்தெகாயும் அவனோடு சேர்ந்தவர்களும் அவர்கள் தேவ சமூகத்தில் நின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, தலைக்கு வந்திருக்கிறது கத்தி. எங்க வந்திருக்கிறது கத்தி? தலைக்கு வந்திருக்கிறது. இப்ப கழுத்துக்கு வந்துருச்சு கத்தி. இப்ப எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாள் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நான் வாசிக்கிறோம் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்க. ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் வாங்கப்பட்டிருக்கிற அந்த முத்திரையை கர்த்தர் இந்த காலவேளையிலே உனக்காய் அதை பறித்தெடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் ஆமென். உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் உன் ஜெபத்தை தள்ளவில்லை. நீ தேவனோடு பண்ணின காரியத்தை அவர் தள்ளவில்லை. எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை மாத்திரம் நிறுத்திடாதீங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவனோடு உள்ள உறவு உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒன்றாயிருக்கிறது. என்ன செய்யுமா? பாதுகாக்கிற ஒன்றாயிருக்கிறது. நிறைய நேரங்களில் நாம பல சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை நிறுத்தி விடுகிறோம். ஆலயம் போவதை நிறுத்தி விடுகிறோம். தேவனை தேடுவதை நிறுத்தி விடுகிறோம். வேத வாசிப்பதை நிறுத்தி விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ சத்ருவின் கையில் இருந்த அந்த முத்திரையை ராஜா பறித்து அதை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? எல்லாரும் கை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த மொர்தெகாய் யாருங்க? அரண்மனையினுடைய வாசல்ல கிடந்த ஒரு அடிமை. எங்க இருந்தா? இவன் தேசத்துல பெரிய ஆளா இல்ல, அரண்மனையின் வாசல்ல கிடந்தவன். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இன்னொருத்தனுக்கு தூக்கத்தை வராவிடாதபடி தடை செய்யும். நீங்க ஜெபத்தை நிறுத்தினா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு சிலர் பின்வாங்கி போன காரணம் என்ன தெரியுங்களா? ஆலயத்துக்கு வராத நிறுத்தினதுதான். ஏவன் ஒருவன் பேக் ஸ்லைடிங்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்ப நீ ஆலயத்தை நிறுத்துறியோ அன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில பின்மாற்ற ஜீவியம். நீங்க வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் ஆண்டோடைய சன்னிதானத்தில் நின்று சொல்றேன். எவன் ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் தேவனுடைய ஆலயத்தை தடை செய்கிறானோ அவன் பின்மாற்றக்காரன். ஒருவேளை நீங்க உங்க வேலையை முன்னிறுத்தலாம். நான் கர்த்தர் அதை ஒரு நாள் அக்செப்ட் பண்ண மாட்டார். தேவனுடைய காரியத்தில் கர்த்தர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலம் கர்த்தருடைய ஆலயத்தை எவ்வளவு ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ளதாய் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல, நியாயப்பிரமாண காலத்துல ஓய்வு நாள் என்று சொன்னால் நாம எந்த வேலையும் செய்யக்கூடாது. சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையா கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி வைத்தார்? ஆனாலும் சிலர் சபை கூடி வருது. அப்ப அந்த சிலர் யார்? அவன் பின்மாற்றக்காரன். அவன் தேவனை விட்டு தூரம் போனவன். அவன் தான் சபையை குறை சொல்லுவான், ஊழியக்காரனை குறை சொல்லுவான், மற்ற விசுவாசிகளை குறை சொல்லுவான். அவன் தான் கள்ள உபதேசத்துல போய் மாட்டிக்கொள்வான். உங்களுக்கு நான் சொல்றேன், ஜீவனே போனாலும் கர்த்தருடைய ஆலயத்தை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. எங்கேயாவது போயிருங்க. யாரு வெளி ஊருக்கு போறீங்க, உங்க சொந்த பந்தம் வீட்டுக்கு போறீங்க, எப்படியாவது ஆராதனையில போய் என்ன செய்யுங்க, அட்டன் பண்ணிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப அங்க பாருங்க, மொர்தெகாய் ஜெபிக்கிறான், எஸ்தர் ஜெபிக்கிறாள், தேசமே தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபித்த பொழுது சத்ருவின் கையில் இருந்த அந்த மோதிரத்தை ராஜா பறித்து அதை யார் கையில கொடுக்கிறாரு? ஜெபிக்கிற மொர்தெகாய் கையில, ஜெபிக்கிற உங்க கையில கர்த்தர் மோதிரத்தை அணிவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ முதலாவது மோதிரம் யார் கையில் இருந்துச்சு? அகாஸ்வேர் ராஜா கையில் இருந்து நம்முடைய சத்துருக்கள் கையில் போய் இப்போ யார் கைக்கு போயிருக்கு? செபிக்கிற தேவ பிள்ளையினுடைய கரத்துக்கு போயிருக்கு. இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். ஓ, உங்க கையில மோதிரம் வரும்போது எப்படி இருக்கு? எப்படிங்க? யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்து அந்த மன்றி. ஐயா, உங்களை கர்த்தர் கையில் வைத்திருக்கிறது எதுக்குன்னா தன்னுடைய ஜனங்களுடைய நன்மையை நாடுகிற தேவ பிள்ளைகளாய். கைகளை நீட்டி சொல்லுங்க, உங்க குடும்பத்தின் நன்மைகளை நாடுகிற தேவ பிள்ளைகளாய், உங்கள் வேலைகளின் நன்மைகளை நாடுகிற தேவ பிள்ளைகளாய், நம்முடைய தேசத்தின் நன்மைகளை நாடுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும்படிதான் கர்த்தர் அவருடைய கையில் உங்களை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். ஆமான் கையில் இருக்கிற வரைக்கும் அவன் தீமையானவைகளை தான் யோசித்தான். ஆனால் என்னைக்கு மொர்தெகாய் கையில் அந்த மோதிரம் வந்ததோ அவன் எப்படிப்பட்டவனா மாறினான்? தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாகும் பண்ணி பேசுகிறவனமா இருந்தான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் உங்களை மாற்ற விரும்புகிறார். பக்கத்தில் முகத்தை சொல்லுங்க, உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை நாடுகிறவங்க நீங்க, உங்க வேலை ஸ்தலத்துக்கு நன்மையை நாடுகிறவங்க நீங்க, சபைக்கு நன்மையை நாடுகிறவர்கள் நீங்க, உங்க பகுதிக்கு நன்மையை நாடுகிறவர்கள் நீங்க, நம்முடைய இந்திய தேசத்துக்கு நன்மையை நாடுகிறவர்கள் நீங்க, உங்க குலத்துக்கு நன்மை வரும்படி பிரயாசப்படுகிறவர்கள். அப்படிதான் கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காராம்? முத்திரை மோதிரம். இன்னைக்கு ஒரு நாள் உங்க வாழ்க்கையில தீமையை யோசிக்காதீங்க, யாருக்கு எந்த தீமை செய்யலான்னு யோசிக்காதீங்க. கடவுள் உங்களை நன்மையை நாடுகிற தேவ பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம். அடுத்தது யார் கையில் இருந்துச்சு தெரியுமா? வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். அங்கே ஆகாப் ராஜாவினிடத்தில் இருந்த அந்த மோதிரம், முத்திரை மோதிரம், அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கு அனுப்பினான். இப்ப யார் கையில வந்திருக்குன்னா முத்திரை ஏசபேல் கையில வந்திருக்கு. யார் கையில வந்திருக்குங்க? இந்த ஏசபேல் யாருங்க? கொஞ்சம் என்ன கவனிங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியா இருக்கவங்கள அப்படி கையை அசைச்சு காட்டுங்க. ஏசபேல் ஆகாபினுடைய மனைவி, ராஜாத்தி. இப்போ ஆகாபுக்கு ஒரு ஆசை. நாபால் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். யாருங்க? நாபோத். என்ன பேரு? நாபோத்துன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு சின்ன தோட்டம் இருந்துச்சு. அந்த சின்ன தோட்டத்தை இப்ப ஆகாப் ராஜா வந்து கேட்கிறான், இதை நான் கீரை கொள்ளை ஆக்கணும். நான் என்ன வாக்கணும் ஐயா? இது எனக்கு தான் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இது எங்க பிதாக்களுடைய சுதந்திரம். இது யாருடைய சுதந்திரம்? இதை நான் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்றான். உடனே ஆகாப் ரொம்ப வருத்தப்படு. ராஜா தான், அவனால என்னமும் செய்ய முடியும். ஆனா இந்த லேண்டை தரமாட்டான்னு சொல்லிட்டு இவன் போய் ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கிறான். ஏசபேல் வர்றா, ஏன் அப்படி உட்கார்ந்துக்கிற? நீ தேசத்தினுடைய ராஜா தானே, நீ என்னையா நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவின் கையிலிருந்து முத்திரையை வாங்கி ஒரு நகலை எழுதுறான். அந்த அட்ரஸ் வீட்டில் போய் உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை வாசிக்குங்க. அவ எழுதிட்டு இந்த நாபோத்தை கொல்லுவதற்கு அவ பிளான் பண்றான். இன்னைக்கு ஒரு சில கையில் இருக்கிற முத்திரை எப்படி இருக்கு? அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை கொல்லணும், அடுத்தவனை தனக்கு ஏதாவது கிடைக்கணும். தனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். அப்படி யாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் நம்மை மாற்றணும். இப்போ ஏசபேல் கையில் போன அந்த முத்திரை யாரை கொன்னுச்சு? நாபோத்தை கொலை செய்தான். நாபோத்தை என்ன பண்ணாங்களாம்? கொலை செய்தான். இது எவ்வளவு டேஞ்சர் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். சொல்லுங்க, பக்கத்தில் முகத்தை பச்சிச்சுட்டே சொல்லுங்க, குடும்பத்தை கட்டி எழுப்பணும். குடும்பத்தை இடிக்கப்படாது. குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிற ஆயுதம்
வீட்டை கட்டணும். வீட்டை என்ன செய்யணும்? கட்டணும். தன் கையினால வீட்டை என்ன செய்யக்கூடாது. அப்ப நீங்க எவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருக்கணும்னு யோசிங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை பாஸ்டர், அதனால நான் எதுவும் செய்ய தயார். நோ. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க அவர் கையில் இருக்கிற நல்ல முத்திர மோதிரமா என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தது வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, யார் கையில் இருந்துச்சு. இந்த ஒரு 5 நிமிஷம் கவனிச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி போர் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. இங்க யார் கையில வருது? பார்வோன் கையில இருந்த முத்திரை. இந்த முத்திரை எதெல்லாம் குறிக்கிறது? அதிகாரம், அடையாளம், ஆசீர்வாதம். நம்முடைய சத்துருக்கள் கையில் இருந்த முத்திரைய கர்த்தர் வாங்கி இப்ப நம்ம கையில கொடுத்திருக்கார். எப்ப நீ ஆண்டவரோடு உள்ள உறவுல அதிகமாய் பலப்படுகிறாயோ, அப்ப உனக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளவே முடியாது. இரண்டாவது வேதம் சொல்லுது. இப்ப யோசேப்பு கையில கர்த்தர் கொடுத்த முத்திரை. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. யார் இந்த யோசேப்பு? தன் சொந்த குடும்பத்தில் நேசிக்கப்பட முடியாதவன், தன் சகோதரர்களாலே குழிக்குள்ளே போடப்பட்டவன். ஐயா, பொழைக்க போன இடத்துல அடிமையா தன் சகோதரர்கள் காசு கொடுத்து வித்து விட்டானுங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம். இது என்ன உலகம்? இன்னைக்கு உங்க வீடுகளிலே பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரன் நீ நல்லா இருக்கிறத விரும்புறது இல்லை, சகோதரி நல்லா இருக்கிறத என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. வீடு கட்டிட்டா போதும், ஐயோ அவ வீடு கட்டிட்டால. இவன் கார் வாங்கிட்டா போதும், ஐயோ அவ கார் வாங்கிட்டால. என்னப்பா? அன்னைக்கு யோசேப்புடைய நாட்கள்லாம் அதான். யோசேப்புடைய சொந்த சகோதரர் சொப்பனம் பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டான்? ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார்னு சொப்பனம் பார்த்துட்டான். சொப்பனம் பார்த்து அவனுடைய வாழ்க்கையில சொப்பனம் அவனை எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் அவனுடைய சகோதரர் தான் அவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சாங்க. ரெண்டாவது போர்த்திபார் வீட்டில் போனா அங்க ஒரு பெண் அவன் வஸ்திரத்தை உறிஞ்சிக்கிட்டான். மூணாவது சிறைச்சாலையில் இருக்கிறான், அங்கேயும் அவன் வஸ்திரம் உரியப்பட்டது. ஆனா வஸ்திரம் உரியப்பட்ட யோசேப்புக்கு கர்த்தர் வஸ்திரத்தை உடுத்து வைத்தார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு ஒருவேளை எந்தெந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கைய மற்றவர்களால் உறிஞ்சப்படுகிறதோ பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இங்க என்ன சம்பவம்? பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. நான் அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். சொப்பனத்துக்கு என்ன செய்ய முடியல, அர்த்தம் சொல்ல முடியல. தேசத்தில் இருக்கிற ஜோசியக்காரனை கூப்பிடுறான், சயின்டிஸ்டை கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான், ஒருத்தனாலையும் சொல்ல முடியல. அப்போ ஒருத்தன் சொல்றான், அந்த எபிரேய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்தா சொப்பனத்துக்கு பதில் சொல்லுவான். இப்ப ராஜாவுடைய சொப்பனத்தையும் சொல்றான், பதிலையும் சொல்றான். இப்ப ராஜா சொல்றான், உனக்குள்ள தேவாவி இருக்கிறது, கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராஜாட்ட சொன்னா, ராஜா 7 வருஷம் கடவுள் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா அடுத்த 7 வருஷம் இந்த எவ்வளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு அவ்வளவுக்கு பஞ்சம் வரப்போகிறது. அப்ப யாரையாவது ஒருத்தனை நியமிச்சு உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யுங்க. அப்ப ராஜா சொல்றாரு, உன்னை காட்டிலும் அறிவாளி யாரும் இல்லை, உன்னை காட்டிலும் ஆவியை பெற்றவன் யாரும் இல்லை, உன்னை காட்டிலும் சிறந்தவன் யாரும் இல்லை. யோசேப்புக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடிமையாய் கடந்த யோசேப்பு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகள். யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி? கர்த்தருக்கு பயந்து பாவத்தை வெறுத்தவன், பாவத்தை விட்டு விலகி ஓடினவன். யோசேப்பை குறித்து எடுத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவன் பாவத்தை விட்டு விலகி, நான் சொல்றேன், நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா பாவத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வாழு. யோசேப்பு எங்கெல்லாம் போனா அங்கெல்லாம் ஆசீர்வாதம். போர்த்திபார் வீட்டுக்கு போனா உள்ளேயும் வெளியும் ஆசீர்வாதம். போர்த்திபார் நம்பி மனைவியை தவிர மற்ற எல்லாத்தையும் யோசேப்பு கையில கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனை. அங்க
13 வருஷம் ஜெயிலில் இருந்தான் செய்யாத குற்றத்திற்காக. எத்தனை வருஷம்? ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. இந்த உலகம் உங்களை கைவிடலாம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அப்போ யோசேப்பு கையில் என்ன வந்துச்சுங்க? என்ன வந்துச்சுங்க? யோசித்து பாருங்க. பாடுகளை அனுபவித்த யோசேப்புக்கு இப்போ நீங்கள் அந்த பின்னால் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அந்த தேசம் முழுவதில் இருக்கிற எல்லாரும் யோசேப்பை தென்னிட்டு பணிந்தார்கள் என்று இருக்கிறார். யாரெல்லாம்? யோசித்து பாருங்க. இப்போ வேலை செஞ்சாலும் ஒரு வீட்டில் யார்? அந்த யார்? போர்த்திபாருடைய வீட்டில் போர்த்திபார் வந்து யோசேப்புக்கு முன்னால் வந்து பணிகிறான். இப்போ போர்த்திபார் மனைவி வந்து யோசேப்புக்கு முன்னால் என்ன செய்கிறான்? பண்ணிக்கிறான். இப்போ சொந்த சகோதரர்கள் சொப்பனம், எந்த சொப்பனம் அவன் வாழ்க்கையில குழிக்குள்ள தள்ளினதோ அதே சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல கொண்டு உட்கார வைத்தது. அல்லேலூயா. இப்ப யார் கையில இருக்கு மோதிரம்? ஆண்டவர் யோசேப்பை எப்படி வச்சிருந்தாரு? முத்திரை மோதிரமாய் மாற்றினார். கடைசியில் சொல்றேன், ஆகாய் சொல்றாரு செருபாபேலை பார்த்து, நீ என் கையில் எப்படி இருக்கப்பா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாருப்பா, நீ அவர் கையில் எப்படி இருக்கிறியா? முத்திரை. இன்னைக்கு புதிய ஏற்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு முத்திரை எது தெரியுங்களா? முத்திரை எது தெரியுமா? எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்களேன். நீங்களும் எப்படி? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், அப்ப ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய முத்திரையை போட்டிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நீங்க மீட்கப்படும் நாளுக்கு அன்றியோ நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதீங்கப்பா. அப்ப ஆண்டவர் நம்ம மேல ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். நாம் அவருக்குரியவர்கள். நாம யாருக்குரியவங்க? இந்த செருபாபேலை பார்த்து தான் சகரியாவும் ஆகாயும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. சகரியா சொல்றார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினால எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு சகரியா அடிக்கிட்டு வர்றாரு. அவர் சொல்றார், அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணுவார்கள்? செருபாபேல் கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்குதான்? சந்தோஷமா பார்க்குது. இன்னைக்கு உங்க கையில் எல்லார் கையிலும் ஒரு தூக்கு நூல் இருக்கு. இந்த தூக்கு நூல் எதை குறிக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையின் அளவுகோலை குறிக்கிறது. நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவுல எவ்வளவு அளவு உங்க வாழ்க்கை சரியா இருக்கு, ஜெப அளவு எவ்வளவு சரியா இருக்கு, விசுவாச அளவு எவ்வளவு சரியா இருக்கிறது, பரிசுத்த அளவு எவ்வளவு சரியா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்க்கிற பொழுது சந்தோஷமா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்படி யோபு சொல்றான், என்னை தராசுல வைங்க, என் உத்தமத்தை தராசுல வைங்க. எங்க வைங்க? இப்படி சொல்ல முடியுமா? கை பிடிங்க. எல்லாரும் தூக்கு நூல் அப்படி தானே பிடிக்கிறாங்க. இங்கே ஒரு கட்டை இருக்கும். இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. தூக்கு நூல் எதுக்குப்பா? தூக்கு நூல் எதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. சுந்தர் பிரதர் இருக்கிறாரா? தூக்கு நூலை கேட்பான். சண்முகம் இருக்கிறார், தூக்கு நூல் எதுக்கு தம்பி? ஆனால் அந்த தூக்கு நூலை வச்சுக்கிட்டே கரெக்டாக கட்ட மாட்டாங்க ஒரு சிலர். பார்த்துருக்கீங்களா? இந்த தூக்கு நூல் எதுக்கு? ஆமாம். இப்போ நீங்கள் இந்த பில்டிங் எல்லாம் அந்த இதை கொண்டு வந்து வச்சா தெரியும் தூக்கு நூல். மோகன் சொல்லுங்க, தூக்கு நூல் எதுக்கு? ஆண்டவர் உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்க்குறாராம். உங்களை அளவுகோல் வைக்கிறார். உங்கள் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களோட ஜெப நேரம் எவ்வளவு? உங்கள் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்கள் ஆண்டவருக்கும் நீங்கள் கொடுக்குற நேரம் எவ்வளவு என்பதை கர்த்தர் தூக்கு நூலை வச்சு பார்க்கும்போது அவர் வேதனைப்படக்கூடாது. அவர் என்ன படணும்? பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட தூக்கு நூல் அப்படி பார்க்கும்போது எப்படி படணும்? என்ன படணும்? ஆண்டவர் செருபாபேலின் கையின் நூலை எப்படி பார்த்தாராம்? சந்தோஷமா பார்த்தாராம். ஏன்? இவன் ராஜ குடும்பத்தில் பிறந்து
ஆண்டுடைய வேலையை செய்வதற்கு கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன உடனே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் பாருங்க. கர்த்தர் பார்த்தார், அவனுடைய கையில் இருக்கிற அந்த நூலை அளவுகோலை என்ன செய்தாரு, அப்படி பார்த்து அவன் சிரிச்சுக்கிறார். அப்படி இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கணும், பூரிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும், அவர் வேதனைப்படக்கூடாது. அதனால்தான் வேதம் சொல்ல, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் துக்கப்படுறார். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில கொஞ்சம் மனம் திரும்புதல் வரட்டும். நீ தேவன் பக்கமா திரும்பு. கர்த்தர் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடையட்டும். அப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் என் கையில் எப்படி வச்சிருக்கேன்பா, முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறேன். செருபாபேலே, நீ கையில் எப்படி இருக்க? அவன் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனை. ஆலயம் கட்டலை, 16 வருஷம் தடைப்பட்டு கிடக்கு. எப்படி நொந்து நூலாயிருப்பான் யோசித்து பாருங்க. அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகளில் அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் விட்டு, ஐயோ என் வாழ்க்கையில் அதை செய்ய முடியலேன்னு யோசிக்கிறியா? ஆண்டவர் சொல்றார், உன்னை பலப்படுத்தும்படி தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்றாரு, நீ என் கையில் எப்படி இருக்கிற, முத்திரை மோதிரமாய் இருக்கிற. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால எல்லாம். வேதம் அழகா சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதான், இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டோடைய கண் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. நீங்கள் உத்தமர்களாய் அவரை பின்பற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் காண்கிறார், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். உங்கள் வேலைகளிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலே விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி உங்கள் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறவர் இந்த காலவேளையில் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த செருபாபேல் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பாபிலோன்ல இருந்தா கூட வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் தேவனுடைய சித்தத்தை பாபிலோன்ல நிறைவேற்றுவாங்களாம். எங்க நிறைவேற்றுவாங்களாம்? ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களை கேளுங்கள். வாசிங்க ஏசாயா 48:14 வாசிக்கிறோம். ஓ, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். எங்க? பாபிலோன் என்பது பேய்களின் குடியிருப்பு, பாபிலோன் என்பது விபச்சாரிகளின் இடம், பாபிலோன் என்பது தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்த இடம். பாபிலோன் என்பது இந்த உலகம். ஆண்டவர் உங்களை, என்னை இந்த உலகத்தில் ஒரு முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த செருபாபேலுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவனுடைய அளவுகோல் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்துச்சா? சந்தோஷமாயிருந்து. நீங்க இந்த செருபாபேலை குறித்து வாசித்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டதாக இருந்தது. அதனால தான் நான் அங்கே எரேமியாவில் வாசித்து பார்த்தீங்களா, ஆண்டோடைய கையில் இந்த முத்திரை மோதிரத்தை கலட்டியே போட்டாராம். ஆனால் ஆண்டோடைய கிருபை இரக்கம், அவனுடைய தாத்தா கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரம் யார் கைக்கு வந்திருக்கு? பேராண்டி கைக்கு வந்திருக்கு. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பலர் போட்ட சாபம் உங்கள் வீட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு மறுபடி இறங்கி வந்திருக்கிறது. எல்லாரும் அப்படியே கரங்களை நீட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே எழும்பி நிற்பீங்களா? ஆண்டவரே, என்னை ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்றும் அப்பா. அகாசுவேர் கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரம் ஆமான் கைக்கு போச்சு. ஆமான் தேவ ஜனத்தை அழிக்க திட்டம் பண்ணின பொழுது மொர்தெகாயும் அவனுடைய கூட்டத்தாரும் தேவனோடு உள்ள உறவில் சத்துரு கையில் இருந்த முத்திரையை பறித்தெடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களே. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும், புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறோம், கொலோசியர்கள் நிருபத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை இந்த 5வது மாதத்திலும் கடைசி வாரத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டி இருக்கிறார்.
நீ ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விடாத, உன் ஜெப நிலைமையை விட்டு விடாத, உன் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விடாத. இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி நிற்க உன்னை ஒப்புக்கொடு. கைகளை நீட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற ஜெப குறைவை மாற்றுங்கப்பா. உம்மோடு உள்ள உறவின் காரியங்களில் இன்னும் அதிகமாய் நான் இருக்க கர்த்தராவே எனக்கு நீர் உதவி செய்யும். அடிமையாய் கிடந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ராஜாவின் கையில் இருந்த அந்த முத்திரை, வேதம் சொல்லுது, ராஜா சொல்லிட்டாரு, உன் கை அசையாம ஒருத்தம் கூட எதுவும் என்ன செய்யக்கூடாது, அசைக்கக்கூடாது. நீ என்ன சொல்றியோ அது அப்படியே என்ன செய்யும். நான் சொன்னேன், ஒரு பெரிய பஞ்சத்தை மாற்ற கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்களை மாற்ற கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேசத்தில் கடுமையான பஞ்சம் வருகிறது. வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம். அதை மாற்ற தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகளை நீட்டி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செருபாபேல் தேவனுடைய கரத்தில் இருந்த முத்திரை மோதம் கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார். செருபாபேல் கையில் இருந்த அந்த தூக்கு நூலை கர்த்தர் எவ்விதமாய் சந்தோஷமாய் பார்த்தாரோ, இந்த காலவெளியில் உங்களை கர்த்தருடைய கண் நோக்கி பார்க்கிறது. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னிலே நீ மகிழ்ச்சி அடைய, என்னிலே நீர் மகிழ்ச்சி அடைய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. என் ஜெப வாழ்க்கையில், என் பரிசுத்த வாழ்க்கையில், என் விசுவாச வாழ்க்கையில், நான் உம்மோடு இருக்கிற அந்த வாழ்க்கையில், நான் உமக்கு செய்கிற ஊழியத்தில் என்னை குறித்து நீர் சந்தோஷப்படும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் இங்கே உலாவு வந்திருக்கிறது. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புறீங்க? ஓ, பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் உங்க மேல முத்திரை போட்டு இருக்கிறார். அவர் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார். அந்த முத்திரை இழந்து விடாதீங்க. ஆண்டவர் சொன்னார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் போடப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 5வது மாதத்தின் கடைசி வாரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். Promise of Zerubbabel. உங்களுக்கு அதே வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, மகளே, நான் உன்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறேன். உன் குடும்பத்துக்கு நன்மை கொண்டு வருகிற பிள்ளையாய், உன் மூலமாய் உன் ஜனத்துக்கு நன்மை கொண்டு வருகிற பிள்ளையாய், ஓ உன் தேசத்துக்கு நன்மை கொண்டு வருகிற பிள்ளையாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒரு கடுமையான பஞ்ச காலத்தை மாற்ற யோசேப்பை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் எடுத்தது போல உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்ற விரும்புகிறார். செருபாபேலுக்கு கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது. தேவனே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் முத்திரை மோதமாய் மாற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய கண் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. இவர்களிலே நீர் மகிழ்ச்சி அடைய நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். 151 நாள் நடத்தி வந்தவர் வருகிற மீதியான நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே கொடுக்கிறோம். மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கிளம்பின் பரலோக பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த எல்லாரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதா. சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா.